அட நண்பர்களே, இங்க பாருங்க, இதுதான் என் புது கண்டுபிடிப்பு. இதுல ஏதாவது ஒரு பழைய பொருளை போட்டீங்கன்னா அது அப்படியே புதுசா மாறி வந்துரும். ஆமாப்பா, என்ன நம்புங்க. உங்களோட இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது. என்னோட மோட்டார் சைக்கிள் கூட ரொம்ப பழசாயிடுச்சு. டாக்டர் ஜட்கா, ஏதோ புத்தம் புதுசா மாத்தி கொடுங்க. அப்பதான் இந்த வண்டியை ஓட்ட சூப்பரா இருக்கும். சீக்கிரம் 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 சீக்கிரம். அட, இந்த மிஷினுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நண்பர்களே. இந்த மிஷின் எதை புதுசா மாத்துதோ அது தன்னோட ஓனர் சொல்றத மட்டும்தான் கேட்கும். அப்புறம் மிஸ்டர் சிங்கம் உங்களை தவிர இந்த மோட்டார் சைக்கிளை வேற யாராலையும் ஓட்ட முடியாது நண்பா. ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப என்னோட இந்த மோட்டார் சைக்கிளை வேற யாராலையும் திருடிட்டு கூட போக முடியாது. அதேங்கப்பா, என்னோட புது மோட்டார் சைக்கிள். டாக்டர் ஜட்கா, you are a great scientist. Great, 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 great. Thank you. Thank you very much. டாக்டர் ஜட்கா, என்னோட மோட்டார் சைக்கிள் என்னையே தூக்கி எறியுது. உங்களோட மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. என்னைய மோட்டார் சைக்கிள் தூக்கி எரிஞ்சிருச்சுன்னா பாத்துக்கங்க. என்ன பண்றது புரியலையே. ஐயோப்பா, போட்டு பத்லு, தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ஜட்கா. அட சிங்கம் சார், இந்த பைக் ஏன் அப்படி செய்யுதுன்னா, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பைக்குக்கு ஒரிஜினல் ஓனர் நீங்க கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இந்த பைக்கை முதல்ல நீங்க தான் வாங்குனீங்களா? அது தன்னோட ஒரிஜினல் ஓனரை தேடி போய்கிட்டு இருக்கு நண்பா. ஆமா, அத கடவுளே, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னோட அப்பா பபிள் கம் தான் எனக்கு இந்த மோட்டார் சைக்கிளை கிஃப்டா கொடுத்தாரு. பர்த்டே 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 பர்த்டே. அப்படின்னா அந்த பைக் உங்க அப்பாவை தேடி தான் போய்கிட்டு இருக்கா சார்? அதாவது பபிள் கம் சார் தேடிக்கிட்டு வாங்க சார். என்ன எங்க கடத்திட்டு போறீங்க? இந்தியா மேல சத்தியம், பாரத தாய் மீது சத்தியம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கூட வாங்க சார், உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி உண்மையை சொல்றோம். அதோ போகுது அந்த புது மோட்டார் சைக்கிள். அப்பா, இத நீங்க தானே எனக்கு பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுத்தீங்க. போங்க, போய் அதை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். என்னது? எனக்கு என்ன நடக்குதுங்க? அக்கா பாத்துங்க. அட நண்பா, இத வச்சு பார்த்தா பபிள் கம் சார் கூட இதோட ஒரிஜினல் ஓனர் இல்ல போல இருக்கே. இப்ப எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த மோட்டார் சைக்கிள் பிடிக்கிறதுக்கு வழி இருந்தா அத முதல்ல சொல்லுங்க. அட, இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள பிடிக்கிறதுல எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த புலி அந்த பைக்கை எப்படி பிடிக்கிறதுன்னு மட்டும் பாருங்க. ஆமா, ஓகே. பபிள் கம் சார், அந்த மோட்டார் சைக்கிள் அவங்க ஒரிஜினல் ஓனரை தேடி போய்கிட்டு இருக்கு. அது உங்களையும் ஓனரா கண்டிப்பா ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மோட்டார் சைக்கிள் யாருது சார்? இல்ல, நான் தான் அந்த பைக்கை சிங்கத்துக்கு கிஃப்டா கொடுத்தேன். சார், மறுபடியும் நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரிஜினல் ஓனர் யாரு? நீங்களா வாங்குனீங்க? சிங்கம், மை டியர் சன்னு, நீ பைக்குன்னு என்ன ரொம்ப தொல்லப்படுறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க பார்த்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கை வாங்கி அதை லைட்டா பட்டி டிங்கரிங் வேலை பண்ணி உனக்கு கிஃப்டா கொடுத்தேன். அதான் உண்மை. டோன்ட் மைண்ட் இட் மை சன்னு. அப்பா, உங்களோட சொந்த பிள்ளைக்கே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிளை வாங்கி எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்க சீன் போறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கங்கடா சிங்கம். முதல்ல மோட்டார் சைக்கிள் அதோட ஓனரை தேடி போயிருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அதாவது சார், நீங்க எந்த மெக்கானிக் கிட்ட இருந்து அதை வாங்குனீங்கன்னு எங்க கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம். பொற்புரி நகர் பக்கத்துல இருக்கிற ஐஸ் ஃபேக்டரி கிட்ட தான் ஒருத்தர் இருக்கான். அது டேய் வாடா.
என்ன காரியம் பண்றீங்க நீங்க? என்ன பண்ண போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. கம்முனு வாடா. அட சும்மா வாப்பா கத்தாத. போற வழியில எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி ஏதாவது வாங்கி தரேன். இந்த மாதிரி மெக்கானிக்கு ஒரு பைக்கை நீ வந்து சிங்கத்தோட அப்பாக்கு வித்தல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த பைக் அதோட ஓனரை தேடி போயிருக்கு. நீ தான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஒழுங்கா வந்து ஓட்டு. நோ, கத்தக்கூடாது. என்ன பண்றீங்க? சத்தம் போடாது, எங்களுக்கு சேராது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னப்பா பண்றீங்க? நான் ஒண்ணும் கமாண்டோ கிடையாது. இத மாதிரி மோட்டார் சைக்கிள் எல்லாம் தாவி குதிச்சு பிடிக்கிறதுக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓய், போலீஸ் இங்க தானே இருக்கேன். இப்ப அந்த மோட்டார் சைக்கிளை புடி. அதை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்பட. சீக்கிரம் போ, இல்ல இந்த மோட்டார் சைக்கிள் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். அட கடவுளே, தெரியாம இவங்க கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன காப்பாத்து. ரொம்ப கத்தாத. அந்த பைக் மேல குதிச்சு உக்காந்து அது எப்படியாவது நிப்பாட்டு. போடா, சோம்பேறி பேசிக்கிட்டே இருக்க. ஆண்டா போயிடு. அவளையும் துப்பிடுச்சு. கஜா அப்படின்னு பார்த்தா இந்த மோட்டார் சைக்கிளுக்கு இவன் கூட ஓனர் இல்ல போல இருக்குதே. இந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுப்பா. டேய் பூசணி காமணியா, அந்த கயிறை என்கிட்ட குடுறா. அட கடவுளே, இதுக்கு என்னோட பழைய மோட்டார் சைக்கிளே நல்லா இருந்தது. நான் எதுக்கு இந்த புது மோட்டார் சைக்கிளை வாங்கி இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? சிங்கம் சார், மிஷின்குள்ள எந்த பொருள் போய் புதுசாயிடுச்சோ அதை மறுபடியும் பழசா மாத்தவே முடியாதுப்பா. அதோ அங்க பாருங்க, மோட்டார் சைக்கிள் இப்ப காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கஜா காட்டுவாசி எவனோ ஒருத்தன் இந்த பைக்கை வாங்கி இருப்பானோ. சொல்லிட்டாருப்பா, வீட்டு வாங்கி உட்காந்துட்டு வாயா. ஓ, இதான் மேட்ரா? நம்பர் 1, நம்பர் 2, இந்த புது மோட்டார் சைக்கிள் எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு நமக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள். டேய் பத்ரோ, இந்த குட்ட பையன் எதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் மோட்டு, அவன் இப்படித்தான் எதையாவது தத்து புத்துன்னு ஒளிருவான். ஒரு ஐடியா வந்திருக்கு. போஷ் போஷ், நான் அந்த வண்டி ஓட்டி பார்க்கட்டுமா? சரி, ஓகே, ஓட்டி பாரு. போஷ் போஷ், இந்த மோட்டார் சைக்கிளுக்குள்ள உட்கார கூட விட மாட்டேங்குது. நானும் அதை பார்த்தேன்டா. மோட்டார் சைக்கிள், உனக்கு அவ்வளவு திமிரா? என்னோட ஆளுங்களைய தூக்கி எறிஞ்சிட்டியா? ஓ, அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரிஜினல் ஓனர் இந்த தண்டனக்கா தானா? வாவ் போஷ் வாவ், உங்களை பார்த்தது இந்த மோட்டார் சைக்கிள் பயந்துடுச்சு. நீங்க உட்கார்ந்ததுமே இந்த மோட்டார் சைக்கிள் ஸ்மூத்தா ஓடுது. எங்களையும் கொஞ்சம் உட்கார வைங்க ப்ளீஸ். ஆனா அந்த மோட்டார் சைக்கிள் என்னோடது. எனக்கு என்னோட மோட்டார் சைக்கிள் திரும்ப வேணும். ஜான் அதை மெக்கானிக் கிட்ட வித்திருக்கா. அதுக்கும் ஜானுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. ஜான், மரியாதை அந்த மோட்டார் சைக்கிள் திரும்ப கொடுத்துடு. எதுக்கு நான் தரணும்? நான் ஒண்ணு இந்த பைக்க திருடல. இந்த பைக் தான் என்ன தேடி வந்திருக்கு. இது இப்ப எனக்கு தான் சொந்தம். ஒழுங்கு மரியாதையா அந்த மோட்டார் சைக்கிள் எங்ககிட்ட ஒப்படைக்கல, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவேடா குட்ட. ஓகே, முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்கடா பாப்போம். ஏய். ஏய். ஓடு ஓடு ஓடு, அப்பா அப்பா. ஐயா, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் கிட்ட நான் அடி வாங்கினதே கிடையாதப்பா. அடி, அப்படிதான் அடி. அவங்கள பாரபட்சம் பார்க்காம அடிச்சு எரிஞ்சிரு. மோட்டு, ஏதாவது பண்ணிடா சீக்கிரம். நான் என்னடா பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா சொல்லு. இந்த மோட்டு, எத்தனை சமோசா வேணா அமிக்கிக்க. அந்த மோட்டார் சைக்கிள் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சீக்கிரமா போ, விட்டுறாத. ஓகே. அப்பா, எப்பா? வா வா வா.
மோட்டார் சைக்கிள் வந்துரு அப்படி எப்படி இப்ப பாரு யாருகிட்ட என்கிட்டயே வா நடக்குமா சிங்கம் சார் இந்தாங்க இது உங்களுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போங்க இல்ல இப்படி ஒரு நல்ல மோட்டார் சைக்கிளைய கையை விட்டு போக கூடாது மோட்டோ நீ அந்த மோட்டார் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணதுனால அது ஒன்னதான் ஓனர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இன்னையில இருந்து நீ தான் அதுக்கு ஓனரு. இதமார் மோட்டார் சைக்கிள் இன்னில இருந்து சிங்கம் சார் தான் உன்னுடைய ஒரிஜினல் ஓனர். போ அவர்கிட்ட போ. தேங்க்யூ மோட்டு பத்ரு, தேங்க்யூ.